நிறைய பேரை பாருங்க, வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ஒரு சாதாரண வேலையில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தங்களை பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி நான் இதுவுமே ஆஃபீஸராக இருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் சேலரியை காட்டிலும் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற இடத்தையே ரிச்சான ஒரு ராயலான இடத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க அதுமாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இப்படி பெரிய பெரிய ட்ரெஸ் தான் போடுவோம். அவங்க பேசுகிறதெல்லாம் பெரிய இதெல்லாம். இந்த பெருமை பொய் இது ரெண்டும் ஒரு காம்போ, இது ரெண்டும் ஒன்றாவே தான் சேர்ந்து வரும் பாருங்க. யார்கிட்ட இந்த பொய் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல விஷயங்களை, நன்மைகளை, ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, யோவான் 8:44 ஒரு வசனம் இருக்கு. அவன் வந்துட்டு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கானா. அப்போ பொய் சொல்ற எல்லாருமே வந்துட்டு அவனுக்குள்ள இருக்காங்க, அவனோட பிடியில தான் இருக்காங்க. அப்போ அங்க வந்து சத்தியம், ஆண்டவர் தான் சத்தியமானவர். சத்தியத்துக்கு அங்க இடமே இல்லை. ஆண்டவர் அங்க இல்லைனாலே, நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அங்க பிசாசு தான் இருக்கான், அவன் தான் உங்கள்ட்ட இருந்து செயலாற்றான்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் இல்லாத இடத்துல உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நான் என்ன பண்ணாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு வந்துட்டு சுகம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன், ரொம்ப கொடூரமான சூழ்நிலைகள்லாம் நான் தாண்டி வரேன் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள்ட்ட இருக்கிற அந்த பொய்யின் ஆவியை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் பொய்யின் ஆவியை அங்கீகரிக்கவே மாட்டாரு. அதை எடுத்து போட்டு தேவன்கிட்ட இன்னைக்கு நீங்க சரண்டர் ஆகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க நல்ல வாழ்வு வாழ முடியும். பொய்யை தவிர்த்துருங்க. சத்தியமான ஆண்டவரை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.